Goodbye, India. வணக்கம். உங்களுடைய டிவி ஸ்கிரீனில் நீங்க பார்க்கக்கூடிய இந்த மேப்பை கவனமாக பாருங்கள். அருணாச்சல் பிரதேஷ் இந்த நாட்டின் மிக முக்கியமான பகுதிகளில் ஒன்று. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஷேரா 5 என்கிற இந்த இடத்தை சைனா ஆக்கிரமித்து விட்டது. ஷேரா 5 மட்டுமல்ல, ஷேரா 6ஐயும் ஆக்கிரமித்து விட்டார்கள் என்கிற ஒரு தகவல் வெளிவந்திருக்கிறது. ஆனால் செங்கோட்டையிலிருந்து நரேந்திர மோடி அவர்கள் இந்த நாட்டு இளைஞர்கள் ஜந்தர் மந்தர் அல்ல இந்த நாட்டில் பல்வேறு இடங்களில் அரசாங்கத்தை தட்டி கேட்டு அரசாங்கத்தை அந்த அக்கௌண்டபிலிட்டி கூண்டில் ஏற்றி கேள்வி கேட்கக்கூடிய மாணவர்களாக இருக்கட்டும், பத்திரிகையாளர்களாக இருக்கட்டும், அல்ல ஆக்டிவிஸ்ட்களாக இருக்கட்டும், அனைத்து நபர்களுமே திமாகி நக்சல் என்று அவர் அழைத்து விட்டார். இதற்கு முன்னாடி டுக்குடே கேங், தேச துரோகி, அர்பன் நக்சல், இது போன்ற வார்த்தைகள், ஆந்தோலன் ஜீவி போன்ற வார்த்தைகள். இப்போ இந்த வருடம் திமாகி நக்சல். ஆனால் இதே நரேந்திர மோடி அவர்கள் அல்ல அவருக்கு ரைட் ஹேண்ட்ல இருக்கக்கூடிய அமித்ஷா, லெப்ட் ஹேண்ட் சைட்ல இருக்கக்கூடிய ராஜ்நாத் சிங், ஹோம் மினிஸ்டர், பிரைம் மினிஸ்டர் அண்ட் டிஃபென்ஸ் மினிஸ்டர், இந்த அனைத்து நபர்களுமே இந்த நாட்டின் ஒரு மிக முக்கியமான உண்மையை நாட்டு மக்களிடமிருந்து மறைக்கக்கூடிய வேலையை பார்த்திருக்கிறார்கள். இந்த மேப்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க கவனமாக கேளுங்கள். அதற்கு பின்பு கடந்த 9 ஆண்டுகளாக இந்த நாட்டு அரசாங்கம், நரேந்திர மோடியின் அரசாங்கம் எப்படி இந்த நாட்டு மக்களை ஏமாற்றக்கூடிய வேலையை பார்த்திருக்கிறது. ஒரே முறையான பேட்டர்ன், ஒரே விதமான பதில், ஒரே விதமான அமைதி, சைலன்ஸ். முதலில் இந்த மேப்பை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மேப்பில் நீங்க டாப்ல நீங்க பார்த்தீர்கள், ஒரு இடத்தை நாங்க மார்க் செய்து காட்டியிருக்கிறோம். இந்த இடத்துடைய பேர் தான் டக்சிங். ஜூலை மாதம் ஒரு ஃபேக்ட் ஃபைண்டிங் கமிட்டியை இந்த டக்சிங் என்கிற இடத்திற்கு தான் அனுப்பினார்கள். அருணாச்சல் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சி. டக்சிங்ல இருக்கக்கூடிய கிராம மக்கள், அங்க இருக்கக்கூடிய ஜவான்கள், மற்ற நபர்களிடம் போய் கேட்டு விசாரித்ததுக்கு பின்பு ஒரு உண்மை தெரிய வருது. என்ன அந்த உண்மை? 2023ஆம் ஆண்டுக்கு பின்பு இந்த நாட்டு அரசாங்கம், முக்கியமாக இராணுவ படை ஷேரா 5 and 6 இந்த 2 இடத்திற்குமே வரவே கிடையாது. அதையும் தாண்டி ஒரு மிக ஷாக்கிங்கான விஷயம், சைனா இந்த இடம் எங்களுக்கு சொந்தம், இது ஒரு ப்ரோஹிபிட்டட் ஏரியா, இந்த இடத்தில் நீங்களும் வரக்கூடாது, உங்க நாட்டு மக்களும் வரக்கூடாது, இங்க வசித்து வந்த மக்கள் இதற்கு மேல் இங்கே வாழக்கூடாது. தெல்ல தெளிவாக சைனா அந்த இடத்தை ஆக்கிரமித்து விட்டது. இப்ப மறுபடி இதே மேப்பின் கடைசி பாட்டம் பகுதியை நீங்க பாருங்கள். தேஜ்பூர் ஆர்மி ஹெட் குவார்டர்ஸ் அசம்ல இருக்கு. அதாவது அருணாச்சல் பிரதேசத்திற்கு மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு ஆர்மி ஹெட் குவார்டர்ஸ் இதுதான். இந்த இடத்துல இருந்து நீங்க 2 பாதையை பார்க்கிறீர்கள். ஒரு பக்கம் நாங்க ரெட் கலர்ல மார்க் பண்ணியிருக்கோம், இன்னொரு பக்கம் டார்க் லைன்ல நாங்க மார்க் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் டார்க் சைடை பாருங்க. மாஞ்சா, டொபாரிஜோ, நாச்சோ மற்றும் டக்சின். தேஜ்பூர்ல இருந்து இந்த மாஜா மற்றும் டொபாரிஜோ இந்த இடத்திற்கு போறதற்கான இந்த டிஸ்டன்ஸ் நீங்க பார்த்தீர்கள், கிட்டத்தட்ட 400 கிலோமீட்டர். ஆனால் இதே இடத்திற்கான இன்னொரு பகுதியும் இருக்கு. இங்க சாதாரணமான ரோடெல்லாம் கிடையாது, மலைப்பகுதி. ரோடு இருக்கக்கூடிய பகுதி நான் இப்ப காட்டிய அந்த டார்க் லைன், இது இந்திய பகுதி. அந்த பக்கமும் இந்திய பகுதி தான். ஆனால் இந்த சிவப்பு கலர்ல ஒரு இடத்தை காட்டியிருக்கும் பாருங்க, லைட் ஷேட்ல நாங்க பார்த்துருக்கோம். சைனா ஆக்குபைட் டிஸ்பியூட்டட் ஏரியா. 1962ஆம் ஆண்டுல இருந்து சைனா இந்த பகுதியில் உட்கார்ந்திருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் அந்த டக்சிங் என்கிற இடத்தையும் சைனா தன்னுடைய ஏரியாவாக தான் எடுத்து காட்டுகிறது. சைனா இந்த எல்ஏசியை மதிப்பதே இல்லை, லைன் ஆஃப் ஆக்ஷன் கண்ட்ரோல், இதை சைனா என்னைக்குமே ஏற்றுக்கொண்டதல்ல. ஓகே, இந்த இடத்துல நீங்க பார்த்தீங்கன்னா தேஜ்பூர்ல இருந்து டொபரிஜோ அண்ட் மாஜோ இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இடம், அதாவது மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய இடத்துல நீங்க பார்த்தீர்கள்னா இந்த இடத்துல சைனா தன்னுடைய ரோடுகளை போட தொடங்கி விட்டார்கள். மலையை நோண்டி அப்படியே மலை அடிவாரத்திலிருந்து சைனாவுடைய ரோடுகள் வருது. அப்போ சைனா தன்னுடைய இராணுவத்தை மாஜா வரை
கொண்டு வந்து சேர்ப்பதற்கான அனைத்து வேலையுமே பார்க்க தொடங்கிவிட்டார்கள். இது மட்டுமல்ல, அதாவது மரியாங் விச் இஸ் இந்தியன் பட் அண்டர் சைனீஸ் கண்ட்ரோல், அங்க இருந்து தேஜ்பூர்ல இருந்து கொஞ்சம் பக்கத்தில் இருக்கக்கூடிய மாஞ்சா என்கிற இடம் வரை ஒரு ரோடு, ப்ராப்பர் ஹைவே போட்டாங்க. சரி, இந்தியன் ஆர்மி அந்த பக்கம் பெட்ரோலிங்கு போகணும்னா என்ன பண்ணணும்? இந்தியன் ஆர்மியிடம் ரோடு வசதி கிடையாது, நடந்துதான் போகணும். ஒரு இடத்துல மாஞ்சா வரை தன்னுடைய வண்டியை விட்டுட்டு நடை பாதையாக அங்கிருந்து போகணும். அந்த மாதிரி போகும்போது அங்கிருந்து எதிர்ப்பு கிளம்புகிறது. ஷேரா 1, அதாவது கேம்ப் 1, கேம்ப் 2, கேம்ப் 3, கேம்ப் 4 வரை இந்தியன் ஆர்மியால் போக முடிகிறது. அதற்கு மேல ஷேரா 5 and 6 இந்த இடத்துல இந்தியன் ஆர்மி வரக்கூடாது என்கிற ஒரு தடயத்தை போட்டிருக்கிறார்கள். இதற்கு இடையில் நீங்க பாருங்க, கேம்ப் 1ல இருந்து மரியாங் இந்த இடத்திற்கு போறதற்காக 8 கிலோமீட்டர் ரோடு. அதே மாதிரி கேம்ப் 2ல இருந்து மரியாங் போறதற்காக 14 கிலோமீட்டர் ரோடு. இன்னொரு ரோடு பாருங்க, மச்சுக்கா என்கிற இடத்துல இருந்து கேம்ப் 3 and 4 இந்த 2 இடத்தையுமே கனெக்ட் செய்வதற்காக ஒற்றை ரோடை போட்டிருக்கிறார்கள். இது ஒரு 20 கிலோமீட்டர் ரோடு. ஆக மொத்தம் 60 கிலோமீட்டருக்கான ஏரியாவை சைனா ரோடுகளை போட்டு கனெக்ட் செய்து விட்டது. CP4 and CP6 என்கிற இடம், இந்த இடத்தை நீங்க பார்த்தீர்கள்னா இந்திய இராணுவத்துடைய பேரா மிலிட்ரி ஆர்மி பேஸ் கேம்ப். இது அவர்களுடைய அடுத்த தடயமாக இருக்க போகிறது. மறுபடியும் இந்த ஒட்டுமொத்த இடத்தை நீங்க கவனமாக பாருங்கள். அதாவது சைனா இந்த இடத்தை டக்சிங் என்கிற இடம் அல்ல அதற்கு கீழே இருக்கக்கூடிய டோப்ரெஜியோ என்கிற இடம் அல்ல அதற்கு கீழே இருக்கக்கூடிய மாஜா என்கிற இந்த இடத்தை கைப்பற்றி விட்டார்கள்னா ஒட்டுமொத்த அருணாச்சல் பிரதேசில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய இடத்தை நாம் எழுதுவோம். அதனால்தான் அந்த நபர் பேசிய அந்த வார்த்தை. என்னுடைய அடுத்த இந்த இன்ஃபோகிராஃபிக்ஸை பாருங்கள். இந்த இடத்துல நீங்க பார்த்தீர்கள்ல ரொம்பவே கிரிட்டிக்கலான இந்த இடம், அதாவது மலைப்பகுதி. எங்க திரும்பி பார்த்தாலும் ஒரு ஒரு அடர்ந்த காடை நீங்க பார்ப்பீர்கள். இந்த இடத்தில் ஆர்மியோடைய ஆபரேஷன் நாச்சோ வரை மட்டும்தான் இருக்கிறது. அதற்கு மேல இந்தியன் ஆர்மியோடைய வழி கிடையாது. ஏன்னா அங்கிருந்து ரோடு வசதிகள் கிடையாது. இன்னொரு பக்கத்தில் நீங்க பார்த்தீர்கள், ஏற்கனவே சைனா ஓயிங், பனியார், மார்பன், போட்ராங் லேக் மற்றும் டெங்டாங் கலேமோ ஏரியா என்று கூறுவார்கள். இந்த 5 இடத்தையுமே ஏற்கனவே சைனா கைப்பற்றி விட்டது. இந்த இடத்தில் மாரா ட்ரைப் மற்றும் மாங்மோன் லேண்ட் கிளைம் இந்த இடத்தை அவர்கள் அங்க இருக்கக்கூடிய இந்த ட்ரைபல்ஸ் வசிப்பது மட்டுமல்லாமல் அங்க தன்னுடைய வாழ்வாதாரத்தை அங்கிருந்து தான் எடுத்துக்கிறார்கள். இப்போ அவர்களுக்கும் அங்கே இடம் இல்லை என்று சைனா கூறிவிட்டது. இந்த வீடியோவில் உங்களை இன்னும் ஆழமாக கூட்டிச்செல்லும் முன்பு ஒரு சிறிய ஆக்டிவிட்டி. கடந்த 7-10 நாட்களாக ஒரு கேள்வி கேட்டு வருகிறோம். இந்த வீடியோவை நீங்க எங்கிருந்து பார்க்கிறீர்களோ அந்த இடத்துடைய பெயரை கீழே எழுதிவிடுங்கள் என்று. அதை நீங்க மிகப்பெரிய அளவில் சக்சஸ் ஆக்கியிருக்கிறீர்கள். கீழே கமெண்ட் பாக்ஸில் போய் பார்த்தோம் என்றால் ரொம்பவே பிரமாதமாக நீங்க எழுதி வருகிறீர்கள். நான் இங்கிருந்து பார்க்கிறேன், நான் அங்கிருந்து பார்க்கிறேன், அந்த பார்க்கிறேன். இதை தாண்டி எங்களை பொருளாதார ரீதியாகவும் மிகப்பெரிய அளவில் முடக்கக்கூடிய வேலையை இந்த நாட்டு அரசாங்கம் பார்த்திருக்கிறது. காரணம், இது போன்ற டாக்குமெண்ட்ஸ்கள் உங்களிடம் வந்து சேரக்கூடாது. இதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக அருகில் இருக்கக்கூடிய QR கோடை பயன்படுத்தி உங்களால் முடிந்தது நீங்க தெரிவிக்கலாம். இந்த வீடியோவிலும் நீங்க எங்கிருந்து இந்த வீடியோவை பார்க்கிறீர்கள் அந்த இடத்துடைய பெயரை கீழே எழுதுவாங்க. ஓ, அப்ப அந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெர்ஃபெக்ட் உண்மையிலேயே வர்த். நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரியம் பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பர்ஃபெக்ட்டை யூஸ் பண்ணுங்க. இந்த நாட்டு அரசாங்கம் எதற்காக வாயை திறக்கவில்லை? Now we are limited to camp 1 to 4. மொபிலிட்டி நீங்க பார்த்தீர்கள்னா எதற்காக மொபிலிட்டியில நாம் இந்த அளவில் காம்ப்ரமைஸ் செய்திருக்கிறோம்? சைனாவை பாருங்க, சைனா அதற்கான அட்வான்டேஜ் எடுத்துக்கொண்டு இருக்கிறது. ஹைவே என்ன, கனெக்டிவிட்டி ரோடுகள் என்ன, அந்த இடத்தில் கம்யூனிகேஷன் டவர் என்ன, அனைத்தையுமே சைனா போட்டு கொண்டிருக்கிறது. கிரிட்டிக்கல் ரிஸ்க் பாயிண்டாக இருக்கும்போது கூட எதற்காக இந்த நாட்டு அரசாங்கம் வாயை திறக்கவில்லை? இதற்கு மேலும் பல சேட்டலைட் இமேஜஸ்களை உங்களுக்காக நான் கொண்டு வந்திருக்கிறேன். நல்லா, அதற்கு முன்பு இந்த
வீடியோவில் இன்னும் மிக முக்கியமான ஒரு சில டெவலப்மெண்ட்டை நீங்க பார்க்க வேண்டும். நான் ஏற்கனவே கூறியபடி ஷேரா 5 என்கிற இந்த இடத்தில் இந்திய ஆர்மி போகக்கூடாது என்கிற இந்த விஷயத்தை யார் எடுத்து காட்டினார்கள், அதையும் நீங்க பார்க்க வேண்டும். சிவ் சங்கர் மேனன் இந்தியாவுடைய ஃபார்மர் ஃபாரின் செக்ரட்டரி மற்றும் ஃபார்மர் நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் சிவ் சங்கர் மேனன் அவர்கள் ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார். இந்தியா ஸ்பெஷல் ரெப்ரசன்டேட்டிவ் இன் இந்தியா சைனா பார்டர் டாக்ஸ். இந்த பார்டர் டாக்ஸ்லையும் இவர் இந்தியாவை ரெப்ரசன்ட் செய்த நபர். 1993ஆம் ஆண்டிலிருந்து இந்தியா சைனா பார்டர் பீஸ் எந்த அளவில் இருக்கிறது என்கிற அந்த உண்மையை இந்த புத்தகத்தில் எடுத்து காட்டியிருக்கிறார். இவர் எழுதிய விஷயத்தை நீங்க பார்த்தீர்கள்னா, ட்ராங்குவலிஃபை அக்ரிமெண்ட்டை சைனா ஒவ்வொரு முறையும் மீறி வருகிறது. எந்த பார்டரில் பீஸ்ஃபுல்லாக இருக்க வேண்டுமோ அது அங்க கிடையாது என்கிற விஷயத்தை இவர் தெளிவாக எழுதியிருக்கிறார். அந்த நேரத்தில் நீங்க பார்த்தீர்கள்னா, கடந்த 9 ஆண்டுகளாக 3 இன்சிடென்ட்ஸ் இதே அருணாச்சல் பிரதேசத்தில் நடந்திருக்கிறது. இந்த 3 பேட்டர்னை நீங்க பார்த்தீர்கள், ஒரு கேஸ் ஸ்டடி நீங்க பார்த்தீர்கள்னா உங்களுக்கு புரிய வரும் எப்படி ஒரு இடத்தை அவர்கள் அபகரிப்பார்கள், ஒரு அட்டாக் நடக்கும், அதற்கு பின்பு ஒரு எக்ஸ்பிளனேஷன் நடக்கும், அந்த எக்ஸ்பிளனேஷனுக்கு பின்பு ஒரு அமைதி. இந்த பேட்டர்ன் தான் முழுமையாக நடக்கிறது. எவ்ரிதிங் இஸ் அண்டர் கண்ட்ரோல். அரசாங்கம் கொடுக்கக்கூடிய பதில், ஆப்போசிஷன் அதற்கான கேள்வி கேட்பார்கள், அதற்கு பின் ஒரு கிளாரிபிகேஷன், அதுவும் ஒரு தவறான இன்டர்பிரிட்டேஷன், அதாவது எதிர்க்கட்சிகள் எங்களை தவறாக எடுத்து காட்டுகிறார்கள் என்று அரசாங்கம் கூறும். என்னுடைய முதல் கேஸ் ஸ்டடி டோக்லாமை கொஞ்சம் புரிந்து கொள்ளுங்கள். 16ஆம் தேதி ஜூன் மாதம் 2017ஆம் ஆண்டு திடீரென்று சைனீஸ் சோல்ஜர்ஸ் இந்திய எல்லைக்குள் எக்யூப்மெண்டெல்லாம் கொண்டுட்டு வந்து ரோடை போட தொடங்குகிறார்கள். இந்த செய்தி கேட்ட இந்திய ராணுவம் 18ஆம் தேதி படையெடுத்து சென்றிருக்கிறார்கள். 270 இந்தியன் சோல்ஜர்ஸுடன் சிக்கிம் பார்டர் இதை தாண்டி டோக்லாமுக்கு போகும்போதே புல்டோசர் எல்லாம் எடுத்துட்டு போயிருக்கார்கள் இந்திய ராணுவ படை. 2 தரப்பிலுமே ஸ்டாண்ட் ஆஃப் நடக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 73 நாட்கள் வரை இந்தியன் ஆர்மி இது எங்களுடைய நிலம், இங்க நீங்க கன்ஸ்ட்ரக்ஷன் செய்யக்கூடாது, சைனா நாங்க இங்க கன்ஸ்ட்ரக்ஷன் செய்தே தீர்வோம் என்று. 28ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 2 தரப்பில் இருக்கக்கூடிய நபர்களும் இந்த இடத்துல இருந்து நாம் 2 பேருமே வெளியேற போகிறோம், சைனாவும் இங்க இருக்க வேண்டாம், இந்தியாவும் இருக்க வேண்டாம், பேக்ஃபுட்ல போயிடும்னு முடிவெடுக்கிறார்கள். இது டோக்லாம்ல நடந்த விஷயமானால் அதுக்கப்புறம் 73 நாட்கள் நீங்க ஸ்டாண்ட் ஆஃப் செய்தீர்கள். ஆனால் அதற்கப்புறம் என்ன நடந்தது? அங்க சைனா தொடர்ந்து தன்னுடைய கன்ஸ்ட்ரக்ஷனை செய்துதான் வருகிறார்கள். ரோடு போடத்தான் பட்டது. அரசாங்கம் பதில் கொடுத்ததா, மக்களுக்கு எடுத்து வைத்ததா? கிடையாது. கல்வான் வேலி 2020ஆம் ஆண்டு 15ஆம் தேதி ஜூன் மாதம் 2020ஆம் ஆண்டு திடீர் என்று இந்தியாவை சார்ந்த 20 ராணுவ வீரர்கள், பெட்ரோலிங் செய்ய போன ராணுவ வீரர்கள் மீது சைனா ஒரு தாக்குதலை நடத்துகிறது. 20 இந்தியர்களை நாம் இழக்கிறோம். கரெக்டா 2 நாட்கள் கழித்து ஆல் பார்ட்டி மீட்டிங் கூப்பிட்டு பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கிறார். யாருமே இந்திய எல்லைக்குள் வரவில்லை, யாருமே ஆக்கிரமிக்கவில்லை, இந்திய எல்லையை சார்ந்த ஒரு துளி மண் கூட வேறொரு நாட்டு பக்கம் போகவில்லை. ஒரு கான்ட்ரவர்ஷியலான ஒரு ஸ்டேட்மெண்ட். ஆனால் இந்த ஸ்டேட்மெண்ட்டை வைத்து சைனா நல்ல விளையாண்டது. உங்களுடைய நாட்டை சார்ந்த பிரைம் மினிஸ்டர் இந்த கேள்வியை கேட்டிருக்கிறார், இந்த பதிலை கொடுத்திருக்கிறார். அப்போ நாங்க நிச்சயமாக எங்களுடைய மண்ணில் தான் நிற்கிறோம், நாங்க உங்க நாட்டுக்குள் வரவே இல்லை. எனிவேஸ், இந்த இடத்துல நீங்க பார்த்தீர்கள்னா பிரைம் மினிஸ்டருடைய இந்த ஸ்டேட்மெண்ட்டை பல நபர்கள் பொய் என்று எடுத்துக்காட்டிய பின்பு கூட நரேந்திர மோடியால் ஒரு வார்த்தை கூட பேச முடியவில்லை. அதே பேட்டர்ன் தான். ஒரு தாக்குதல் நடக்கிறது, எதுவுமே நடக்கவில்லை என்று அரசாங்கம் கூறுகிறது. அடுத்தபடியாக நரேந்திர மோடி பொய் பேசி வருகிறார் என்று எதிர்க்கட்சிகளுடைய பதில். என்னுடைய 3வது கேஸ் ஸ்டடியை கேளுங்கள். யங்சே தவாங் செக்டர் 2022 நடந்த இந்த சம்பவம். 9ஆம் தேதி டிசம்பர் மாதம் 2022ஆம் ஆண்டு சைனா மற்றும் இந்தியா இராணுவ படைக்கு நடுவே ஒரு கைகலப்பு நடக்கிறது. பல இராணுவ வீரர்கள், 2 தரப்பில் இருக்கக்கூடிய இராணுவ வீரர்கள் மிகப்பெரிய அளவில் காயமடைகிறார்கள். இந்த சம்பவம் நடந்து
ஒரு சில நாட்கள்ல, அதாவது 9ஆம் தேதி இந்த சம்பவம் நடக்கிறது, 13ஆம் தேதி டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் அவர்கள் நேரடியாக பார்லிமெண்ட்ல இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கிறார். என்ன ஸ்டேட்மெண்ட்? எந்த இராணுவ வீரர் மீதும் எந்த விதமான தாக்குதலும் நடக்கவில்லை, எந்த இராணுவ வீரரும் கொல்லப்படவில்லை. ராஜ்நாத் சிங்குடைய இந்த ஸ்டேட்மெண்ட்டை கேளுங்க. हमारे किसी भी सैनिक की न तो मृत्यु हुई है और न ही कोई गंभीर रूप से घायल हुआ है। दिसंबर 2022 को पीएलए ट्रुप्स ने तवांग सेक्टर के यांगसे एरिया में लाइन ऑफ एक्चुअल कंट्रोल पर अतिक्रमण कर स्टेटस को एक तरफा बदलने का प्रयास किया. இப்ப அவருடைய ஸ்டேட்மெண்ட்டை நீங்க கேட்டீர்கள். ஆனால் அவர் இங்கே மட்டும் நிற்கவில்லை. அவரே என்ன சொல்றார்? 9ஆம் தேதி 2022ஆம் ஆண்டு பிஎல்ஏ ட்ரூப்ஸ் தவாங் செக்டரில் அவருடைய ஒரு முயற்சி நடந்தது இந்த எல்லைக்குள் புகுவதற்காக. ஆக்சுவல் கண்ட்ரோல், லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல், இதை தாண்டி வருவதற்கான ஒரு முயற்சி. அதை நாங்கள் டிஸ்மிஸ் செய்து விட்டோம். ஒரு பக்கம் யாருக்குமே காயப்படவில்லை, யாருமே கொல்லப்படவில்லை என்று கூறக்கூடிய ராஜ்நாத் சிங், இன்னொரு பக்கம் அதை நாங்கள் தடுத்து நிறுத்திட்டோம். அதாவது ஒரு ஆக்ஷன், அந்த ஆக்ஷனுக்கான ரியாக்ஷன், அந்த ரியாக்ஷனுக்கான அடுத்த ரியாக்ஷன் ஆப்போசிஷன். ஸோ ஒரே முறையான இந்த பேட்டர்ன் கடந்த 9 ஆண்டுகளாக நடக்கிறது. பிபிஏ, பீப்புள் பார்ட்டி ஆஃப் அருணாச்சல் பிரதேஷ், இந்த அரசியல் கட்சி தான் இந்த ஃபேக்ட் ஃபைண்டிங் டீமை அங்கு அனுப்பினார்கள். காஃபியா பாகியா இவருடைய தலைமையில் தான் இந்த ஃபேக்ட் ஃபைண்டிங் டீம் வேலை பார்த்திருக்கிறது. டக்சிங் மற்றும் மாசா கோலேமோ வில்லேஜ், இதை சுற்றி இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களுக்கு இவர்கள் போயிருக்கிறார்கள். ஜூலை மாதம் 10ஆம் தேதி அங்கு போய் பேசியதற்கு பின்புதான் ஜவான்கள்கிட்ட பேசியிருக்கார்கள், இராணுவ வீரர்கள்ட்ட, அங்க இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட பேசியிருக்கார்கள். இது போன்ற பல்வேறு, இன்னும் சொல்ல போனால் நங்கா பஹார் என்று ஒரு இடம் இருக்கு, ரொம்ப முக்கியமான பகுதி அருணாச்சல் பிரதேஷுடைய. இங்கே மற்றும் மாரா கம்யூனிட்டியை சார்ந்த நபர்கள் வசித்து வருகிறார்கள். தொடக்கத்திலேயே காட்டிய அதுதான். இவர்களும் அங்க வரக்கூடாது, இவர்களும் அங்க வசிக்கக்கூடாது என்று விரட்டடிக்கப்பட்ட நபர்கள் சைனா வழியாக. சரி, இது மட்டும் தானா? கிடையாது. ஆகஸ்ட் 12ஆம் தேதி ஆர்கே சிங் 8 ஆண்டுகள் டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியில், 7 ஆண்டுகள் ஹோம் மினிஸ்ட்ரியில் வேலை பார்த்த பிஜேபி தலைவர் ஆர்கே சிங் கொடுத்த பதில், ஐ வாண்ட் டு நோ அண்ட் த நேஷன் வாண்ட்ஸ் டு நோ how many and other patrolling points have the government given up. கேளுங்கள். Friends, this is RK Singh. I have spent about 8 years in the Ministry of Defence and 7 years in the Ministry of Home Affairs, and I know what border management is. I read a news item today in the Times of India which gives me worry and should worry all the citizens of our country. It appears that we have abandoned a patrolling point called Sera 5 in Taxing in Arunachal, and the Chinese have established a permanent presence there. I'll tell you what this means. The Chinese and us have a dispute about the borders, and that dispute has been carrying on ever since the Chinese occupied Aksai Chin. The 62 war was about that. The Chinese do not accept the McMahon line as a border. They also are not willing together demarcate the line of actual control because they have huge claims into our territory, including the entire Arunachal Pradesh. Now, because of this totally differing perceptions about where the border is and where the line of actual control is, we carry out patrolling. Our patrols go up to points along our perceived line of actual control, and Chinese patrols come up to patrolling points along their perceived line of actual control. அந்த சீரியஸ்னஸ் நீங்க பார்க்கணும். வெளிப்படையாக அரசாங்கம் எதுவும் கூறவில்லை என்றால் கூட உள்ளுக்குள்ள அரசாங்கத்துடைய அந்த நடுநடுக்கத்தை நீங்க பார்க்க முடிகிறது. இந்த வாரம் ஃபாரின் மினிஸ்டர் எஸ் ஜெய்சங்கர் மற்றும் டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங்க்கு நடுவே ஒரு சீக்ரெட் மீட்டிங் பார்லிமெண்ட்டுக்குள்ளேயே நடந்திருக்கிறது. சைனாவுடைய ஸ்ட்ராட்டஜி, இதை நீங்க ரொம்பவே ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். சலாமி ஸ்லைசிங் என்று கூறுவார்கள். சலாமி ஸ்லைசிங்னா, சலாமி ஒரு மீட் போல் மாதிரி இருக்கும். அது வந்து ஸ்லைஸா கொஞ்சம் கொஞ்சமா வெட்டி சாப்பிடக்கூடிய விஷயம். அதாவது அந்த மீட்டை ஒரே நேரத்தில் சாப்பிட மாட்டார்கள். டெய்லி நீங்க பார்த்தீர்கள்னா பிரெட்ல அப்படியே வச்சு சாப்பிட்றதுக்கான அந்த சலாமி.
ஸோ சைனாவுடைய ஸ்ட்ராட்டஜி அந்த சலாமி ஸ்லைசிங் போட்டு தான் இருக்கு. கடந்த 20 ஆண்டுகளாக கொஞ்சம் கொஞ்சமாக இன்ச் பை இன்ச் நகர்ந்து இன்னைக்கு ஷேரா 5ஐ ஷேரா 6ஐ சைனா கைப்பற்றி விட்டது. இது மட்டுமல்ல, என்னுடைய அடுத்த படங்களை நீங்க கொஞ்சம் கவனமாக பார்க்க வேண்டும். எப்படி அவர்கள் ஸ்லைஸ் செய்கிறார்கள் அதை நீங்க பாருங்க. 2019ஆம் ஆண்டு எடுக்கப்பட்ட இந்த படத்தை பாருங்க. டைம்ஸ் ஆஃப் இந்தியா மேக்சார் என்கிற ஒரு அமைப்புடன் சேர்ந்து வெளிவிட்ட இந்த படம். பொட்டக்காடா இருக்கு, எதுவுமே கிடையாது. ஒரு சிறிய ஒரு ரோடு மட்டும் நீங்க பார்க்கிறீர்கள், அதுவும் மண் ரோடா இருக்கு. அடுத்த 2 வருஷத்துல, இது 19ஆம் தேதி மார்ச் மாதம் 2019ஆம் ஆண்டு எடுக்கப்பட்ட படம். அடுத்த படம் 20ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 2021ஆம் ஆண்டு எடுக்கப்பட்ட படம். அங்க நீங்க பார்த்தீர்கள்னா கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துருச்சு. ஒரு கிராமத்தையே அங்க உருவாக்கி விட்டார்கள். இது போன்று இன்னொரு படத்தை நீங்க பார்க்கணும். இதுவும் ஒரு சேட்டலைட் இமேஜ். இந்த இடத்துல நீங்க பார்த்தீர்கள்னா ஒரு இடத்த ஷேப் செய்து, அதாவது இந்த இடத்தை சுத்தப்படுத்தி வைத்திருக்கிறார்கள் அங்க புதிய ஃபெசிலிட்டிஸ்களை கொண்டு வருவதற்காக. காம்ப்ளெக்ஸ் 5 பில்டிங்ஸ் அங்க புதிதாக கட்டப்பட்டிருக்கிறது. இந்த இடத்தில் கம்யூனிகேஷன் டவருக்கான அந்த வேலையும் இவர்கள் பார்த்து விட்டார்கள். எப்படி கொஞ்சமாக அரசாங்க அமைதியாக இருக்கும்போது சைனா தன்னுடைய வேலையை பார்த்து கொண்டே இருக்கிறது. அதே இடத்துடைய இன்னொரு பகுதியை நீங்க பாருங்க. இது நவம்பர் மாதம் 2022ஆம் ஆண்டு எடுக்கப்பட்ட படம். எந்த மண் ரோடு இருந்ததோ அந்த மண் ரோடு இப்போ ஹைவேவாக மாறிவிட்டது. அது மட்டுமல்ல, அந்த ஹைவேவிற்கு அந்த புறம் இந்த புறம் அடுத்தடுத்த கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்து கொண்டே இருக்கிறது. இதை நீங்க பார்த்தீர்கள்னா, இது அடுத்த படத்தை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். இந்த படத்துல நீங்க பார்த்தீர்கள்னா இன்னும் ஆழமாக அந்த இடத்தில் பல்வேறு, இதெல்லாமே இந்தியாவுடைய பகுதி. இந்தியாவில் இருக்கக்கூடிய பகுதியில நீங்க பார்த்தீர்கள்னா பல்வேறு புதிய கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்கள் அங்க நடக்கிறது. புதிய கன்ஸ்ட்ரக்ஷன் மட்டுமல்ல, அங்க கிராமங்களையுமே கொண்டு திணிக்கக்கூடிய வேலையை இவர்கள் பார்க்க தொடங்கிவிட்டார்கள். இதெல்லாம் ஆதாரமாக இல்லையா? இப்ப இந்த ஆதாரத்தை வைத்து நாம் கேள்வி கேட்டோம் என்றால், நீங்க தேச துரோகி, நீங்க ஆந்தோலன் ஜீவி, நீங்க திமாகி நக்சல் என்று இவர்கள் பெயரை சுமற்றி வருகிறார்கள். ஓகே, இந்த இடத்துல நீங்க பார்த்தீர்கள்னா அரசாங்கத்துடைய அந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்குன்னா, denial first, detailed later doctrine. ஃபர்ஸ்ட் நீங்க மறுத்தரலாம், எதுவுமே நடக்கலை, சைனா இந்தியாவிற்குள்ள வரவே இல்லை, இந்திய இராணுவம் மீது எந்த விதமான தாக்குதலும் நடக்கவே இல்லை. இதெல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு 6 மாசம், 1 வருஷம், ஒரு 10 வருஷம் கழிச்சு, ஆமா இது கைவிட்டு போயிருச்சு. இந்த இடத்துல வேடிக்கை நீங்க பாருங்க. இந்திய அரசாங்க தரப்பிலிருந்து இன்னும் ஒபிஷியலாக ஷேரா 5 இந்த 0.5 இருந்து 0.6 இந்த 2 இடத்தை எதற்காக நாம் இழந்து விட்டோம், எதற்காக 2023ஆம் ஆண்டிற்கு பின் இந்திய இராணுவ படை பெட்ரோலிங்காக அங்க போகவில்லை என்கிற எந்த ஒபிஷியல் பதிலையும் இந்த நாட்டு அரசாங்கம் கொடுக்கவில்லை. மோடி பேசவில்லை, ராஜ்நாத் சிங் பேசவில்லை, ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா அவர்கள் பேசவில்லை. அதே புறம் சைனா தரப்பிலிருந்து நீங்க பார்த்தீர்கள்ல, அவர்களும் இந்த இடத்தை பற்றி பேசாமல் அமைதியாக இருக்கிறார்கள். தூண்ட வேண்டாம். ஏற்கனவே அருணாச்சல் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய 27 இடங்களை சைனா தன்னுடைய மேப்பில் குறித்து இது எங்களுடைய பகுதி என்று கூறினார்கள். பல்வேறு மேப்களில் ஒட்டுமொத்த அருணாச்சல் பிரதேசத்துடைய பெயரை மாற்றி இது எங்களுடைய நாடு, எங்களுடைய மாநிலம் என்று அவர்கள் எடுத்து வைக்கிறார்கள். ஆனால் நரேந்திர மோடியின் அரசாங்கம் வெறும் வாய் வார்த்தையாலே இந்த நாட்டு மக்களை ஏமாற்றக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். இது போன்ற விஷயங்களை பற்றி ஒரு வார்த்தை கூட நரேந்திர மோடி அவர்கள் பேசுவதல்ல. சிந்தித்து பாருங்கள். நன்றி, வணக்கம். ஓ, அப்ப அந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெர்ஃபெக்ட் உண்மையிலேயே வர்த். நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரியம் பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பெர்ஃபெக்ட்டை யூஸ் பண்ணுங்க. ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம்
பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.